ஹாய் கைஸ். ஸோ வெல்கம் டு ரீசார்ஜ் பைட்ஸ். ஸோ கிரிக்கெட் அப்டேட்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலாக வந்து ஐபிஎல் 2024க்கான வீடியோஸ் தான் கொஞ்ச நாளாகவே பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடிலேருந்தே ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பிகாஸ் ஆக்ஷன் வச்சுருந்தாங்க டிசம்பர் மந்தில். ஸோ அந்த டிசம்பர் மந்த்லேருந்து இந்த ஃபீவர் வந்து வந்துருச்சுன்னு தான் சொல்லலாம். அதை பற்றின ஒவ்வொரு நியூஸ் வரும்போதும் நம்ம அதுக்கான வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த விதத்தில் ஒரு 4-5 நியூஸ் கண்டினியூஸாக இருக்குது 2-3 நாளுக்கு முன்னாடிலேருந்து. அது எல்லாமே சேர்த்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி தோனியோட புது ஜெர்சி வந்திருக்கு. அதாவது சிஎஸ்கே டீமோட நியூ ஸ்பான்சர் வந்திருக்காங்க. அந்த நேம் சேஞ்ச் ஆகி ஜெர்சி வந்திருக்கு. ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம், போய் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறமா இந்த வீடியோவில் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ வெஸ்ட் இண்டியனில் ஃபேஸ் பவுலர்ஸ். ஸோ இதை பற்றி பெருசாக பேசிக்கிட்டு தான் இருக்காங்க கிரிக்கெட் சர்க்கிளில். ஸோ எஸ், சமீர் ஜோசப் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் ஆஸ்திரேலியாவில் போயிட்டு ஆஸ்திரேலியாவை வெஸ்ட் இண்டீஸ் இது வரைக்கும் ஒரு 27 வருஷத்துக்கு முன்னாடி தான் தோக்கடிச்சிருக்காங்க. ஸோ அது தவிர்த்து வெஸ்ட் இண்டீஸ்னால் ஒரு மேட்ச் கூட ஜெயிக்கவே முடியல. அதை நிகழ்த்தி காட்டியிருக்காங்க. ஸோ ஏன் இவர் பேரை சொல்லிவிட்டு இந்த ஒரு நியூஸை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முக்கியமான காரணமே இவர் தான். 6 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ 200 ரன் தான் ஆஸ்திரேலியாவுக்கு அடிக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ ஆஸ்திரேலியா ஈஸியாக அடிச்சிட்டாங்க. அதாவது 91 ரன்ஸ் அடிச்சிட்டாங்க. இன்னும் 91 ரன்ஸ் அடிச்சிட்டாங்களே, ஈஸியாக மேட்ச் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நினச்சிருக்கும்போது சமீர் ஜோசப் கிட்ட பால் போச்சு. பால் போனதுக்கப்புறமா நடந்தது எல்லாமே ஹிஸ்ட்ரியாக மாறிடுச்சு. ஸோ எஸ், ஃபஸ்ட்டு 4 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. டப்புன்னு அந்த கேமரான் கிரீன் ஆகட்டும், அதுக்கப்புறமா வந்த எல்லா பேட்ஸ்மேனோட விக்கெட்டையுமே ஈஸியாக எடுத்து முடிச்சிருந்தார். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா 9 ரன்ஸ் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. அப்போது 9 விக்கெட் இருந்துச்சு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கடைசி விக்கெட்டையுமே சமீர் ஜோசப் தான் எடுத்து கொடுத்தாரு. இதனால ஹிஸ்ட்ரியை ரீரைட் ஆச்சு. ஸோ ஆஸ்திரேலியா போயிட்டு வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சிட்டாங்க மேட்சை, சீரீஸை. ஸோ அதனால் இவரோட பேர் பெருசாகவே பேசப்பட்டுச்சு. எஸ், இது ஓல்டு நியூஸ் தானே, இது எதுக்கு இப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், சமீர் ஜோசப்பை வந்து பார்த்திங்கன்னா இப்போது எல்எஸ்ஜி டீம் எடுத்திருக்காங்க. ஸோ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அதுதான் நம்ம ஐபிஎல்க்கான நியூஸ். ஸோ இதை ரிலேட்லாம் பண்ணல. ஸோ அவரோட பெரிய ஹிஸ்ட்ரி தெரியாதவங்க, அதாவது அது என்ன நடந்துச்சு, ஏன் இவர் இந்த பிளேயரை மட்டும் பற்றி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி புதுசாக பார்க்குறவங்களுக்காக அந்த இன்ஃபர்மேஷன் சொன்னேன். ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, எஸ், டெஸ்ட் மேட்சஸ் நடந்துகிட்ருக்கு இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து. ஸோ இங்கிலாந்து வந்திருக்காங்க இந்தியாவுக்கு வந்து விளையாண்டுட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு மேட்ச் சூப்பராக விளையாண்டாங்க இங்கிலாண்டு. அது ஓகே, ஃபார்முக்கு வந்துட்டாங்க போல் அப்படின்னு நம்ம நினச்சிருக்கும் போதே இந்தியா திருப்பியும் வந்தாங்க. வந்து அடின்னு அடித்தாங்க. செகண்ட் மேட்ச்சில் அடிக்கிறதுல வந்து ஜெய்ஸ்வால் சொல்லணும். எஸ், ஃபஸ்ட்டு ஒரு டபுள் செஞ்சுரி அடித்தார். குட், ஓகே, நல்ல பிளேயர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே அடுத்த மேட்ச் வந்துச்சு. அடுத்த மேட்ச்சில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து ரோஹித் சர்மா நல்லா விளையாண்டார். 131 ரன்ஸ் அடித்தார். ஆனால் ஜெய்ஸ்வால் வந்து அந்த அளவுக்கு கிளிக் ஆகலை. பட் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் ஒரு 200 அடித்து கொடுத்தாரு. ஸோ இவர் ஒரு பெரிய ரெக்கார்ட் பண்ணாருன்ற மாதிரி எல்லாமே இல்லைனாலும் 2 செஞ்சுரி வந்து 2 டபுள் செஞ்சுரி வந்து குயிக்காக அடிச்சிருக்காரு அடுத்தடுத்த மேட்ச்சில். ஸோ இதுதான் பெரிய ஒரு விஷயம். இது ஒரு ரெக்கார்டாக தான் இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஒரு ரெக்கார்டை வச்சு நிறையா ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா அவர் 22 சிக்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ இந்த சீரீஸில், அதாவது இது வரைக்கும் நடந்த சீரீஸில், இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து சீரீஸில் 3 மேட்ச் நடந்திருக்கு, 3 டெஸ்ட் மேட்ச்சு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 22 சிக்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ ஒரு சீரீஸில் அதிகமாக அடித்த சிக்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா 22 தான். இதுக்கு முன்னாடி டெஸ்ட்டு மேட்ச்சில், அதுதான் முக்கியமான விஷயம். இந்த டெஸ்ட் மேட்ச்சில் யூஸ்வலாக 4 மட்டுமே அடிக்கவே மாட்டாங்க. 6 1 2 தான் அடிப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா இவர் 22 அடிச்சிருக்காரு இந்த சீரீஸில். ஸோ அதுதான் பெரிய ஒரு ரெக்கார்டாகவே பேசப்பட்டுட்டு இருக்கு. ஸோ நம்ம ஜெய்ஸ்வால் வந்து ரொம்பவுமே நல்லா தான் விளையாண்டுட்டுருக்காரு. பார்க்கலாம் இன்னும் எத்தனை வாட்டி அடிச்சுட்டு இருக்க போகிறாரு. டபுள் செஞ்சுரி இல்லை ட்ரிபிள் செஞ்சுரி சேவாக்கோட ரெக்கார்டை பீட் பண்ணுறாரா, இல்லை பிரையன் லாராவோட ரெக்கார்டையுமே பிரேக் பண்ணுறாரான்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறமா இந்த சீரீஸில் நடந்தது வேர்ல்டு நம்பர் 1 ஆல்ரவுண்டர் யார் இருக்கிறதுக்கு இவருக்கு தகுதி இருக்கா, இந்த மாதிரி எல்லாமே நிறைய பேச்சு வந்துச்சு இவர்கிட்ட இருந்து. அதாவது இவரை பற்றி எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ எஸ், நம்ம ஜட்டுவை பற்றி தான். போன 2 மேட்ச்சில் வந்து அவர் எடுக்கலை, வெயிட் பண்ணி தான் இருந்தாங்க. அண்ட் தேர்ட் மேட்ச் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு பக்கம் ரோஹித் சர்மா 100 ரன்ஸ் அடிக்க, மற்ற எந்த ஒரு பிளேயர்ஸுமே பெருசாக ரன்ஸ் அடிக்கலைனாலும் அடிச்சிருந்தாங்க 40 ரன்ஸ்க்கு மேலே, 50 ரன்ஸ்க்கு மேலே. பட் ஜட்டு தான் செஞ்சுரி அடித்தார். ஜட்டுவும்
ரோஹித் சர்மா மட்டும்தான் செஞ்சுரிஸ் கிராஸ் பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 3rd மேட்ச்சில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவர் பார்த்திங்கன்னா 7 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ இதுதான் வந்து மேன் ஆஃப் த மேட்சாக இருக்கிறதுக்காக ஒரு பாசிபிலிட்டியாக இருந்துச்சு ஃபார் ஜட்டு. இதை தவிர்த்து ஜெய்ஸ்வாலுக்கு 2 செஞ்சுரி அடிச்சிருந்தார். அதாவது 200 ரன்ஸ் அடிச்சிருந்தார். அவர் கொடுக்கல, ஆனால் அவர் கொடுக்கல. 2nd இன்னிங்ஸில் தான் அடித்தார். வெறும் பேட்டிங்கில் மட்டும்தான் அவர் அடிச்சிருந்தார். ஆனால் இவரை பார்த்திங்கன்னா 100 ரன்ஸ் ப்ளஸ் 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ ரெண்டையுமே வெயிட்டேஜ் பார்க்கும்போது இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அண்ட் எல்லா பிளேயர்ஸ்னாலையுமே பவுலிங் ப்ளஸ் பேட்டிங் விளையாட முடியாது, அதுவும் நல்லா விளையாட முடியாது. அதை இவர் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சர்ஃப்ராஸ் கான். ஸோ இந்த டெஸ்ட் மேட்ச்சில் வந்து இந்த டெஸ்ட் சீரீஸ்லன்னு சொல்லலாம். அண்ட் இந்த 3rd மேட்ச்சில் தான் இவரை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க டீமில். அண்ட் பார்த்தீங்கன்னா 250 அடிச்சிருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயும் 50 அடித்தார், 2nd இன்னிங்ஸ்லேயும் 50 அடித்தார். என்னப்பா இவர் போய் பேசுகிற, இதெல்லாமே நடக்கிறது தானே. மற்ற பிளேயர்ஸ் எல்லாமே என்னென்னமோ ரெக்கார்ட்லாம் பண்ணியிருக்காங்க, நீயே சொன்ன 200 ரன்ஸ் அடிச்சிருக்காங்கன்னு. பட் சர்ஃப்ராஸ் கான் வந்து ரொம்ப வருஷமாக விளையாண்டுட்டுருக்காரு ஃபார் இந்தியன் டீம். அதாவது இந்தியாவுக்குள்ளேயே விளையாண்டுட்டுருக்காரு. ஐபிஎல் விளையாண்டார், நல்லா விளையாண்டார், நல்லா ஒரு சில நாக்ஸ் அடித்தார். ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா இவரை இந்தியன் டீமுக்கு எடுத்து ரொம்ப மேட்ச் கொடுத்து விளையாட வைக்கலை. இந்தியன் டீமில் நிறைய பிளேயர்ஸ் வருவாங்க, நல்லா விளையாடலைனாலே அவங்க வெளியே தான் இருக்கணும். ஓரளவுக்கு பெருசாக விளையாண்டாதான் அவங்களுக்கு அடுத்தடுத்த சீரீஸில் சான்ஸ் கொடுப்பாங்க. இதெல்லாமே இருக்குது. பட் இவர் நல்ல குவாலிட்டியான பிளேயராக தான் இருந்திருக்காரு. பட் இருந்தாலுமே இவருக்கு சான்ஸ் கிடைக்கலன்ற மாதிரி தான் டாக்ஸ் போயிட்டுருக்கு. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் கொடுத்துருந்தாங்க சான்சஸ். அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அவர் 2 மேட்ச்சில், அதாவது 2 இன்னிங்ஸ்லேயுமே அவர் 50 ரன்ஸ் அடிச்சிருந்தார். ஸோ அதுதான் அவரை பற்றின அப்டேட். ஸோ இதுக்கப்புறமா அடுத்த மேட்ச்சுக்குமே அவருக்கு சான்ஸ் கொடுக்க சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் அதே மாதிரி நிறைய யங் பிளேயர்ஸும் இருக்காங்க, அவங்களுக்கும் இதே மாதிரி சான்சஸ் கிடைக்குதா, அவங்களும் அதே மாதிரி ப்ரூவ் பண்ணுறாங்களான்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அதுக்கு அடுத்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நம்ம தலையை பற்றி தான். தலை என்னாச்சு, ஐபிஎல் வந்துட்டாரா, சேப்பாக்கு வந்துட்டாரா, அதெல்லாம் இல்லை. ஃபிட்னஸ்க்கான ஒரு ஃபோட்டோஸ் தான். ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல் சிஎஸ்கே ஸ்டாஃப் வந்து மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அவர் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு அவர் ஜிம் ட்ரெஸ்ஸில் இருக்கும்போதே அந்த ஃபோட்டோ வந்துருந்துச்சு. ஸோ பார்த்திங்கன்னா மசில் எல்லாமே செமையாக இருந்துச்சு. அது இவர் இந்த வருஷம் ரிட்டையர் ஆவாரா அப்படின்லாம் நம்ம தான் பேசிக்கிட்டு இருக்கோமே தவிர்த்து அவர் ஒரு ஃபிட்னஸில் செமையாக தான் இருந்துகிட்ருக்காரு. ஸோ எல்லா டெஸ்ட்லேயுமே இன்னுமே கிளியர் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. இன்னும் நிறையா வருஷமுமே விளையாடுறதுக்கு ரொம்பவுமே சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே தான் ஐபிஎல்லை பற்றி விஷயம் அண்டு கிரிக்கெட்டை பற்றின விஷயம். அண்ட் இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு கப் வேர்ல்டு கப் வரப்போகுது ஐபிஎல் முடித்ததுக்கப்புறமா. ஸோ May 26 முடிகிற மாதிரி டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க. லீக்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது, ரூமர்ஸ் வந்துகிட்டு இருக்குது. பட் ரூமர்ஸ் எல்லாமே நம்பகத்தன்மையான வெப்சைட்ஸ்லேருந்து வந்துட்டுருக்கு, நிறையா ஸ்போர்ட்ஸ் சேனல்ஸ் வந்துகிட்ருக்கு. பட் இதெல்லாமே வச்சு பார்க்கும்போது இந்த டேட்டா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனாலுமே அஃபிஷியலாக இன்னும் சொல்லலை. எலெக்ஷன் கமிஷன் கூட பேசினதுக்கப்புறமா தான் சொல்லுவாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதனாலயே வந்து பார்த்திங்கன்னா லேட் ஆகிட்டே இருக்குது. பிகாஸ் ஏன்னா லாஸ்ட் இயர்லலாம் பார்த்திங்கன்னா 1 மந்த்துக்கு முன்னாடியே நம்ம ஷெட்யூல் கொடுத்துட்டாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டென்டேட்டிவான டேட் வந்து 22nd March ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படி பார்த்திங்கன்னா இன்னும் 1 மந்த் எக்ஸாக்டாக தான் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அண்டு இந்நேரம் ரிலீஸ் பண்ணி தான் இருக்கணும். பட் இன்னும் பண்ணலை. பார்க்கலாம் என்ன ஒரு விஷயத்தில் பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க, இதே டேட்டில் தான் வருதா, இல்லை சேஞ்சஸ் இருக்கா, இல்லை எந்தெந்த மேட்சஸை டபுள் மேட்சஸாக பார்க்குறாங்க, இல்லை எந்த எலெக்ஷன் டேட்ஸ் எந்த ஸ்டேட்டில் நடக்குது அதில் மேட்சஸாக மாற்றுறாங்களா, இதெல்லாமே நிறையா இருக்குது கைஸ். ஸோ அதுக்கான ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வேர்ல்டு கப் ஷெட்யூல் வந்துருச்சு. நம்ம வீடியோவும் போட்டிருக்கோம். அதில் முக்கியமாக பார்க்கணுன்னா வென்யூஸ், கிரவுண்டு, எந்தெந்த கிரவுண்டுன்னு சொல்லிட்டு. ஸோ வெஸ்ட் இண்டீஸ் ப்ளஸ் யூஎஸ்ஏ தான் நடத்துகிறாங்க. ஸோ யூஎஸ்ஏ நடத்துகிறாங்க. என்ன இது கிரிக்கெட்டுக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க குவாலிஃபை ஆகிருக்காங்க. யூஎஸ்ஏ, கனடா, யுகாண்டா இந்த 3 கண்ட்ரியுமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே குவாலிஃபை ஆகியிருக்காங்க. இந்த நேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே பலாயிரக்கணக்கான டீம்ஸ் இருக்கோ அந்த மாதிரிலாமே இல்லாமல் ஒரு கண்ட்ரியை ஃபார்மேஷனுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெஸ்ட்டு டீமாக எடுத்துகிட்டு வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் நடந்திருக்குது இந்த 3 டீமுக்கும். இவங்க 3 பேருமே
T20 இன்டர்நேஷ்னல் வேர்ல்டு கப் விளையாட குவாலிஃபை ஆகிருக்காங்க. அதாவது அந்த டோர்னமெண்ட் விளையாடுறது குவாலிஃபை ஆகிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 8 மேட்சஸ் எல்லாமே இருக்கும். அதில் எல்லாமே டாப் 8 டீம்ஸ் தான் குவாலிஃபை ஆவாங்க. குரூப் 16 மேட்சஸுமே இருக்கும். அதில் விளையாடுறதுக்கு குவாலிஃபை ஆகிருக்காங்க இவங்க. ஸோ உகாண்டா, கனடா அண்ட் USA வந்து குவாலிஃபை ஆகிருக்காங்க. இதனால தான் அவங்களுக்கு அந்த வென்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. முன்னாடியே அவங்க அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. வெஸ்ட் இண்டீஸும் USA தான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அண்ட் USA நிறையா பேஸ்பால் கிரவுண்ட் எல்லாமே மாற்ற போகிறாங்க, மாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸஸ் எல்லாமே வருது. பட் அதெல்லாமே அஃபிஷியலாக வரலதுனால நான் கன்ஃபார்மாக சொல்ல முடியல. ஸோ இன்னமும் நான் டீப்பாக சர்ச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அதை பற்றின அப்டேட் சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 கிரவுண்டு வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கும் 6 கிரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா USAக்கும் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து உட்காந்து பார்க்குறது வந்து 35,000 தான் மேக்ஸிமமாக இருக்குது. அண்ட் 25,000, 10,000, 15,000 அந்த மாதிரி பீப்புள் தான் இருக்குது. ஏன்னா அந்த சைடு கண்ட்ரீஸில் எல்லாமே வந்து மேக்ஸிமமாகவே வரது பார்த்திங்கன்னா 10,000 பீப்புள் தான் வருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் கிரவுண்டும் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவங்க விளையாடுறது வந்து பார்த்திங்கன்னா பேஸ்பால், சாக்கராக தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. இதை தவிர்த்து நிறையா ஸ்போர்ட்ஸ் இருக்குது. பட் மேஜர் கிரவுண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இதுக்காக தான் டிசைன் பண்ணியிருந்துச்சு. இப்போ இதில் மாற்றி இருக்காங்க. நிறையா கிரவுண்ட்ஸை சேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. பெருசாக க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா USA 3 கிரவுண்டும், ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெஸ்ட் இண்டீஸில் 6 கிரவுண்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ கிங்ஸ்டன், ப்ரொவிடன்ஸ், பிரைன் லாரா, சர் விவி ரிச்சர்ட்சன், அதுக்கப்புறம் டேரன் சாமி கிரவுண்டு, அதுக்கப்புறம் அருணாஸ் வேலி, இந்த மாதிரி ஸ்டேடியமில் எல்லாமே வெஸ்ட் இண்டீஸில் விளையாண்டுட்ருக்காங்க. ஸோ இது இல்லாமல் இன்னொரு ஐலாண்டுமே சேர்த்து தான் இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா USAல வந்து பார்த்திங்கன்னா 3 கிரவுண்ட் இருக்குது. நாசோ கண்ட்ரி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம் அது. அதுக்கப்புறமா சென்ட்ரல் ப்ரோவார்டு ரீஜனல் பார்க் ஸ்டேடியம், ஸோ ரீஜனல் பார்க் ஸ்டேடியம், ஸோ இந்த ஒரு இது இருக்குது. அதுக்கப்புறம் கிராண்ட் பெராரி ஸ்டேடியம் இருக்குது. ஸோ இந்த 3 கிரவுண்டில் தான் உங்கள் வேர்ல்டு கப், இன்டர்நேஷ்னல் வேர்ல்டு கப் டோர்னமெண்ட் நடக்க போகுது. அண்ட் இது கன்ஃபார்ம்டு தான், இந்த நியூஸில் தான் நடக்க போகுது. இதுக்கெல்லாமே அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வெஸ்ட் இண்டீஸில் இருக்க கிரவுண்ட்ஸுக்கும் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸை பற்றி நமக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம போய் விளையாண்டுருக்கோம். ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி கூட நம்ம அங்கே போய் விளையாண்டுட்டு தான் வந்தோம். பட் அதெல்லாமே பெருசாக இல்லை. பட் USAல இது வரைக்கும் கிரிக்கெட்ஸ் நடந்துகிட்ருக்காங்கன்னா நடந்துட்டு தான் இருக்குது. ஒரு நம்ம லோக்கல் மேட்ச் மாதிரி IPL மாதிரி அங்கேயுமே நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நிறையா டீம்ஸ் கிட்ட கேட்டுட்டு தான் இருக்காங்க. இந்தியாவும் விளையாட சொல்லிட்டு தான் கேட்குறாங்க. பார்க்கலாம் எவ்வளோ பீப்புள் அங்கே போகிறாங்க, எத்தனை மேட்சஸ் அங்கே வைக்கிறாங்க, எல்லாமே அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகும்போது நமக்கு தெரியும். ஆக்சுவலாக ஆகிடுச்சு. பட் கிரவுண்ட்ஸ் எல்லாமே இன்னும் ரெடி ஆகலை. அஃபிஷியலாக அதுதான் சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் அவங்க ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டுக்குள்ளே அவங்க முடிச்சு தான் ஆகணும். ஸோ அதுக்கு தான் இந்த டீம் எல்லாமே அக்ரி பண்ணியிருப்பாங்க. பட் அஃபிஷியலான நியூஸஸ் எதுவுமே நம்ம கிரவுண்டை பற்றி சொல்லலை. வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். இன்னும் எவ்வளோ ரிசர்ச் பண்ணி சொல்ல முடியுமோ பண்ணி சொல்கிறேன். தேங்க்யூ கைஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிரிக்கெட் ஃபேனாக இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு இது மாதிரி கிரிக்கெட் நியூஸஸ் எல்லாமே வேணும்னா ரீசார்ஜ் பைட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.